அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சிந்தனை துளி 5. எல்லாருக்கும் மனசில் இப்போ என்ன தாட் இருக்குது அப்படின்னா, எல்லா அசட் கிளாஸை விட ஸ்டாக் மார்க்கெட்டு தான் அதிக ரிட்டர்ன் கொடுக்குற ஒரே ஒரு அசட் கிளாஸு. நானே கூட அப்படியெல்லாம் பேசியிருக்கிறேன். ஆனால் புரிஞ்சுக்கங்க, நம்ம கண்ட்ரியோடைய கரண்ட் சிச்சுவேஷன், கரண்ட் பாப்புலேஷனு, க்ரோத் ஸ்டோரி அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி தோணுது. 2007-8 டைமில் எல்லாருமே நினச்சது என்னென்னா, நிலத்தோடைய விலை குறையவே குறையாது அப்படின்னு நினச்சாங்க. இப்போ என்ன நினைக்கிறோம், ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ரிட்டர்னை வேறு எந்த அசட் கிளாஸுமே கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ஆணவம் தான், இந்த மார்க்கெட்டில் இருக்கிற இந்த ஆணவம் தான். ஆணவம்னா உங்களை சொல்லலை, அந்த மார்க்கெட்டில் இருக்கிற அந்த சேம் மைண்ட் செட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைண்ட் செட்டு தான் அந்த அசட் கிளாஸை உடச்சி கீழே விழ வைக்கும். ஏன் அப்படின்னா, எல்லா கண்ட்ரிலையுமே ஒரு டிகேட், அதாவது டெக்கேட்னு சொல்லுவாங்கள்ல, 10 வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் 10 வருஷத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணாமே இருக்கும். நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அல்லது 20 வருஷத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணாமே இருக்கும். உங்கள் கம்பெனி நல்ல பிஸ்னஸாக பிடிச்சிருந்தாலும், புரிஞ்சுங்களா, நீங்கள் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா 20 வருஷத்துக்கும் அந்த கம்பெனி தாக்கு பிடிக்கும். ஏன்னா 2008 கிராஷில் டிசிஎஸ் உடஞ்சிச்சு, ஆனால் இது கம்பெனி இல்லாமலே இருக்குது, இன்னமும் இருக்குது. சரிங்களா, HCL உடஞ்சிச்சு, இல்லாமலே இருக்குது, இன்னமும் இருக்குது. விப்ரோ உடஞ்சிச்சு, இன்னமும் இருக்குது. இன்ஃபோசிஸ் உடஞ்சிச்சு, இன்னமும் இருக்குது. ஸோ நம்ம பிக் பண்ணதெல்லாம் நல்ல கம்பெனிஸ் தான். ஆனால் ஒருவேளை நம்மளுடைய எக்கானமி பல வருஷங்களாக படுத்து கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைனா மார்க்கெட் எடுத்து பாருங்கள், ஜப்பான் மார்க்கெட் எடுத்து பாருங்கள், அல்லது US மார்க்கெட்டையே எடுத்து பாருங்கள். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்லேயும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் டைவர்சிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. பாண்டையும் ஸ்டாக் மார்க்கெட்டையும் கம்பேர் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா, பாண்டு 10 வருஷத்துக்கு பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்கும். ஸ்டாக் மார்க்கெட் சில அடுத்த டெக்கேடுக்கு பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்கும். இப்படி தான் மேலை நாடுகளில், டெவலப்டு கண்ட்ரியில், ஃபார் எக்ஸாம்பிள் US மாதிரி கண்ட்ரியில் பாண்டு மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணுற பீரியடுன்னு ஒன்று இருக்குது. இப்போது அந்த மைண்ட் செட்டுக்கு நம்மளையும் ரெடி பண்ணிக்கங்க அப்படிங்கிறதான் நான் சொல்ல வர்றேன். ஸ்டாக் மார்க்கெட் மட்டும்தான் இன்ஃப்ளேஷனை விட பீட் பண்ணி ரிட்டர்ன் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு விதத்தில் உண்மை இருந்தாலும், பின்னாடி இருக்கிற இந்த ட்ராப்பையும் மறந்துடாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டு படுத்துச்சுன்னா படுத்த படுக்கையாகவே கிடக்கும். அதுக்கப்புறம் மேபி 21 வருஷம் கழிச்சு நீங்கள் எதிர்பார்க்குற ரிட்டர்னை அள்ளி கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. 21 வருஷம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண முடியுமா? அப்போது அந்த டெக்கேடில் உங்களுடைய ஒரு போர்ஷன் வேறு அசட் கிளாஸ் எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதில் நம்ம போட்டிருக்கணும். அந்த அசட் கிளாஸ் பாண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஆனால் இதே சிச்சுவேஷன் நம்ம மார்க்கெட்லேயே நடந்துச்சே, அது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்கணும். அதுதான் கோல்டு. கோல்டு என்ன பண்ணுச்சு, 2005 மார்க்கெட் ஏறுறது கூடவே கோல்டும் ஏறுச்சு. 2008 ஸ்டாக் மார்க்கெட் உடஞ்சி கீழே விழுந்துச்சு. ஆனால் 2008 800 இருந்த 22 கேரட் தங்கம் 2010 1600 மாறிச்சு. 2012 3200 போச்சு. 3200 அப்படிங்கிறத வாயை பொழந்துட்டு உலக நாடுகளில் இருக்கிறவங்க எல்லாருமே தங்கம் இவ்வளோ வேலை போயிடுச்சான்னு சொல்லி தான்ட்ட இருந்த தங்கத்தை விற்றுட்டு என்கேஷ் பண்ணாங்க. யூஎஸில் இருந்த மக்கள்லாம், புரியுதுங்களா? வெளிநாட்டுகள்லாம் தங்கத்து மேலே இந்த அளவுக்கு மோகம் இருக்காது. நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி அப்படியே வச்சுக்கலாம் மாட்டாங்க. அவங்க விற்பாங்க. யூஎஸ்லலாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே நல்லா விற்பாங்க. அந்த மாதிரி விற்றாங்க. சரிங்களா, 3200 2012 போனப்போ. இப்போது தங்கம் இந்த பீரியடில் அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருச்சு. இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் வச்சுருக்காம தங்கத்தில் இந்த பீரியடில் போட்டிருந்தீங்கன்னா சூப்பர் அசட் கிளாஸு. அதே பீரியடில் ரியல் எஸ்டேட்டில் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் சூப்பர் அசட் கிளாஸு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பீரியட் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறது ஒரு 6 வருஷம் பீரியட் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் இது இந்தியாவோடைய யங் பாப்புலேஷன், ஜிடிபி குரோத்து, கன்சம்ஷன் ஸ்டோரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி அப்படிங்கிற ஸ்டேஜஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஷார்ட் பீரியடாக தெரியுது. இது லாங் பீரியடாகவும் மாறலாம். 10 வருஷமாக ஆகலாம், 16 வருஷமும் ஆகலாம். அது எப்போ நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறேன். இன்னொரு பீரியட்லேயும் கோல்டு நல்லா பண்ணுச்சு. எந்த பீரியடில்? 2012 3200 போனது கோல்டு
உடஞ்சி பல வருஷங்களுக்கு வந்து படுத்தே கிடந்துச்சு. சரிங்களா? பல வருஷங்களுக்கு படுத்தே கிடந்துச்சு. ஆனால் அந்த பல வருஷ படுக்கைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அக்குமுலேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொரோனாவுக்கு முன்னாடி சரியான ஏற்றம். அதுக்கப்புறம் கொரோனாக்கு அப்புறம் பயங்கரமாக ஏறிடுச்சு. ஒரு வருஷம் பார்த்தா ஆர்பிஐயும் இம்போர்ட் பண்ணலை, மக்களும் வந்து நம்ம கோல்டை இம்போர்ட் பண்ணலை. ஏன்னா விலை சடனாக ஏறி போச்சு. 5000 ரூபாய் கிட்டலாம் போச்சு 24 கேரட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கோல்டு கரெக்டாகி 4700 4800. நான் இப்போ சொல்கிறது வந்து இந்த சாவரின் கோல்டு பேண்டு அவங்க ரிலீஸ் பண்ணாங்கள்ல, அதோடைய ரேட்டை கம்பேர் பண்ணி சொல்கிறேன். அந்த கரெக்டான சிச்சுவேஷனில் நீங்கள் மறுபடியும் நீங்கள் உள்ளே போயிருந்தீங்க அப்படின்னா அது 8000 மாறிடுச்சு. ஸோ கோல்டும் வந்து பார்த்துக்கங்க, அவ்வளவு உங்களுக்கு பார்க்குறப்ப மந்தமாக தெரிகிற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அது எவ்வளோ ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குன்னு பாருங்கள். நீங்கள் புத்திசாலித்தனமாக, ஏன்பா நான் எதுக்குப்பா வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் 50 ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணி 50ல் ஒரு 15 ஸ்டாக்கு ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, 35 ஸ்டாக்கில் வந்து எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கும், அதில் வச்சு நான் வந்து சமாளிச்சுக்கிறேன், நான் எதுக்கு பேசுகிறேன்? நான் செலக்ட் பண்ண போகிறது ஒரே ஒரு ஸ்டாக்கு. அது 5000 வருஷமாக அந்த கம்பெனி வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அந்த கம்பெனி மேலே மக்களுடைய நம்பிக்கை பல வருஷங்களாக அப்படியே இருக்குது. அந்த கம்பெனியில் வந்து நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பெரிய ரிட்டர்ன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் 8 to 9% ரிட்டர்ன் வந்து சூப்பராக வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நீண்ட காலத்தில். அந்த மாதிரி ஒரு கம்பெனி எனக்கு வந்து ரொம்ப சீப்பான வேல்யூவேஷனில் ரொம்ப வருஷமாக ஒரே விலையில் கிடைக்குதேப்பா அப்படின்னு யோசித்து தங்கத்தில் நீங்கள் பெட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டாக்கு உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்னை விட அதிகமாக ஒரு பீரியடில் அள்ளி கொடுத்துருக்கு. இதுதான் வந்து கான்ட்ரா திங்கிங். தங்கங்கிறது அழியாது. சாவரின் கோல்டு பாண்ட் வேறு கவர்மெண்ட் போடுது, அதுக்கு வட்டி வேறு தர்றாங்க. நீங்கள் டிஜிட்டலாக வாங்கிக்கலாம், லாக்கரில் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, வட்டி வேறு தர்றாங்க. 24 கேரட்டு சாவரின் கேரண்டி காசு வந்து ஆர்பிஐ கொடுக்க போகுது. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை. அதுவும் வந்து எப்போ ஆரம்பிக்கிறாங்க? 2016 அந்த டைமில் தான் ஃபஸ்ட்டு சாவரின் கோல்டு பாண்ட் வருது. அதுக்கு முன்னாடியே 4 வருஷமாக தங்கம் வந்து கன்சாலிடேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கன்சாலிடேட்னா விலை ஏறவே இல்லை. எல்லா மக்களும் சொல்கிறாங்க, அப்பா தங்கத்தெல்லாம் வாங்காதப்பா அப்படின்னு பேசுகிறாங்க. அது இன்னும் 4 வருஷத்துக்கு அப்படியே கிடக்குது. ஒரு 6 to 7 வருஷமாக 8 வருஷமாக அப்படியே தங்கம் அமைதியாக கிடந்துச்சு. ஆனால் இந்த 8 வருஷத்தில் தங்கங்கிறத ஒரு ஸ்டாக்கை பார்த்து இந்த ஸ்டாக்கு ரொம்ப வருஷமாக இப்படியே இருக்குது, ஒரு கரன்சி அப்படிங்கிறது டிப்ரிஷியேட் ஆகும், விலைவாசி அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து உடப்படும். ஏன்னா எல்லா கவர்மெண்ட்டுமே வந்து என்ன பண்ணுவாங்க? கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க. ஏன்னா எலெக்ஷனில் அவங்க ஜெயிக்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி தாட் ப்ராசஸில் பணவீக்கங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். பணவீக்கங்கிறது கண்கூடாக பார்க்குறோம் அப்படின்னா பணத்தை இஷ்டத்துக்கு பிரிண்ட் பண்ணுறாங்க. அப்போ பணத்தை இஷ்டத்துக்கு பிரிண்ட் பண்ணாங்கன்னா அந்த பணம் எல்லாமே எங்கே வந்து உழுவும்? தங்கத்துலேயும் வந்து வாங்குவாங்க, தங்கத்தில் வந்து சேரும் ஒரு போர்ஷன். அதனால் தங்கத்தோட விலை ஏறியே ஆகணும் அப்படிங்கிற பேசிக், அல்லது தங்கங்கிறது அழியாத ஒரு அசட் கிளாஸ்ன்னு நமக்கு தெரியும். நான் வந்து இதில் பெட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பெட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தங்கம் வந்து அந்த பீரியடில் ஒரு ரிட்டனை அள்ளி கொடுத்துருக்கும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாரும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு இப்போ 4 வருஷம் ஏறினதுனால இதுக்குள்ளே ரைட் பண்ணுறோம். இந்த கான்ட்ரா திங்கிங்க்கு தான் வந்து ஒரு மெச்சூரிட்டி தேவைப்படுதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து இந்த கான்ட்ரா திங்கிங்காக எனக்கு தோன்ற ஒரு அசட் கிளாஸ் தான் பிஜி இன்வெட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், ஃப்யூச்சர் வந்து நமக்கு சொல்லும், இந்த பாடத்தை சொல்லும். பிஜி இன்வெட் வந்து நல்ல அசட் கிளாஸாக. பிஜி இன்வெட்டு நீங்கள் ஸ்டாக்குக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்லாம் கிடச்சிடாது. திருப்பி வந்து 100க்கு மேலே கண்டிப்பாக போகும். உங்களுக்கு வந்து அதே வந்து டிவிடெண்டுமே வந்து அழகாக வந்து சாலிடாக 8 to 10% ரொம்ப லாங் டேர்மில் கொடுக்கும். எப்படியும் வந்து 25 வருஷத்துக்கு ஒரு நல்ல ரிட்டையர்மெண்ட் ப்ராடக்டாக எனக்கு தெரியுது. சத்தியமாக இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணவே கிடையாது. நான் அப்படி யோசித்து தான் வந்து நான் பிஜி இன்வெட் வச்சுருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக உடஞ்ச 82 ரூபா போச்சே, இப்போ வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற ஃபீலிங்கும் இப்போ கிடைக்கிது. ஏன்னா இப்போ மறுபடியும் வந்து 85க்கு திருப்பி வந்துருச்சு, 84 மேலே வந்துருச்சு. இன்னமும் கூட உடையலாம், கீழே உடஞ்சாலும் நம்ம வந்து வாங்கலாம் அப்படிங்கிற கன்விக்ஷன் தான் எனக்கு இருக்குது. எனக்கு வந்து இப்போ பிஜி இன்வெட்டு ஒரு கான்ட்ரா பெட்டாக தோணுது. ஆனால் பிஜி இன்வெட்டும் கோல்டு மாதிரியே ஒரு ப்ராடக்ட்னு புரிஞ்சுக்கோங்க. இது ஸ்டாக்கு கிடையாது, புரியுதுங்களா? இது ஒரு ஹைப்ரிட் ப்ராடக்ட்டு. ஸோ நேச்சர் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்களாக வந்து உங்களுக்கு கன்விக்ஷன் இருந்தால், புரியுதுங்களா, நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கோங்க.
நான் வந்து வச்சுருக்கிறேங்க. அது வந்து நான் வந்து 96 ரூபாய்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன். 110 ரூபாலாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் விற்றுட்டு திருப்பி 86 ரூபாயில் என்ட்ரு ஆயிருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இப்போ 82 ரூபா போச்சு. இன்னும் வந்து கீழே உடஞ்சிச்சு அப்படின்னா, காசு இருந்திருந்தா நான் வாங்கியிருப்பேன். காசு இல்லை. சரிங்களா? நான் வந்து இப்போ பிஜி இன்விட்ட கான்ட்ரா பெட்டா நினைக்கிறேன். காலம் பதில் சொல்லும். அப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம்.